ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஆட்டோல தூக்கி போட்டு எல்லாரும் ஏத்திக்கினு நம்ம ஊர் பிள்ளையாருக்கு ஒரு கல்புரத்தை ஏத்திக்கினு நல்லபடியா போயிட்டு வரணும் சாமி இல்ல சமூகம் உர்ரா வண்டியா மல்லூர்பேட்டைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் தென்பனையாரை தாண்டி ஆதி திருவரங்க கோயிலுக்கு ஆட்டோவை எடுத்துக்கின்னு ஆரவாரமா போயிட்டாங்க. திருவரங்கத்துல திருவிழா நடக்குது அப்படின்ட்டு திரும்புற பக்கம் எல்லாம் வண்டி தூக்கின்னு எல்லாம் வந்துக்கிறாங்க. சரி நம்ம காயிலே போனா எல்லாருக்கும் முன்னாடி போலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி 100 பேர் போயினுக்கிறானுங்க. அடேங்கப்பா சூப்பரான்ட்டு நானும் எங்க அப்பா அம்மாவெல்லாம் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வெக்ஸ் ஆயிட்டேங்க. சத்தியமா சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு. இவ்வளவு கூட்டத்தை நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னடா விஷயம்னா நம்ம கோயில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகங்க. அதை பாக்குறதுக்கு பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு எல்லா வீட்டு மேலேயும் ஏறி நின்னுங்கிறாங்க. நம்ம கோயில் சோத்து மேலே ஏறிக்கிறாங்க. எங்க அம்மா போய் முன்னாடி ஏறி பார்த்துட்டு முடியாம வந்துட்டுருங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பாவை இங்கே விட்டுட்டு நான் சிவரேகரி குடிச்சிட்டு அந்தாண்ட போயிட்டாங்க. போய் பார்த்தா அந்த ரவன் எட்ட கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலங்கிறாங்க. நான் விட்டுருவா யார் நம்பர் தன்ட்டாங்க மேல அவெல்லாம் கஷ்டப்பட்டு காயப்பட்டு பாக்குற விஷயத்த நான் அழகா மேல நின்று உட்காந்து பார்த்தாங்க. கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தண்ணியை மேல தெளிப்பான்னு பார்த்தா மோட்டர்ல அடிக்கிறாங்க. நல்லா பம்பு ஷெட்டு கணக்கா எல்லாரும் மேலே தெரிக்கிறான். நான் பாட்டுன்னு வந்து தனி டேங்க் மேல நின்னுங்கிறேன். எங்க அப்பா அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க அப்பா அந்த கோயில் பக்கமா எட்டி பாக்குறாருங்க. எங்க அப்பாவும் என்ன பார்த்துட்டு சரிப்பா நீ பாத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் ஒரு பக்கம் வடச்சென்னை டைலாக் எல்லாம் போடுற மாதிரி நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். எல்லாருமே எனக்கு ஆமா கீழதான் நம்ம கீழே மட்டும் போனோம் நல்லா நசிக்கிடுவாங்க. சரி ஏற்கனவே நம்பாட்டு இருக்கும் என்னென்ன பண்ண போறாங்களோ சரின்ட்டு கீழே பார்த்தா முன்னாடி போன எல்லா கூட்டமும் மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க பார்த்துட்டு. ஆனா பாவங்க கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தர் இந்த கூட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. நாங்க என்ன பண்ண அண்ணா குழந்தை இப்படி கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இப்படி சுத்திட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குழந்தை தூக்கணுங்க. ஆனா எவ்வளவு பேர் பயந்துகிட்டு குழந்தைங்களை எல்லாரையும் தோள்பட்ட மேல தூக்கி வச்சுக்கின்னு பார்த்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கும்பாபிஷேகத்துல பார்த்த கூட்டத்தை வேற எங்கேயுமே நேரில் பார்த்ததுங்க. ஆனா பாவங்க இந்த கூட்டத்துல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. திரும்புற பக்கம் எல்லாமே மனுஷாளுங்க தான். நான் பேந்த மூச்சிங்க கிடக்குறேங்க. டக்குனு பார்த்தா மேல ஹெலிகாப்டர் ஐயோ அப்படின்னு நினைச்சா கிட்ட பார்த்தா தாங்க தெரிஞ்சு அது ட்ரோன். பிகாஸ் அதுல தாங்க எல்லாருக்கும் தீர்த்தமே தெளிச்சாங்க. இந்த ட்ரோனுக்கே எல்லாரும் இங்க அடிங்கன்னு கத்தி கிடக்குறாங்க. நான் என்ன பண்ணேன் தண்ணி டேங்க் மேல தானே நிக்கிறோம். அந்த தண்ணி எடுத்து மேல வச்சா எல்லாரும் கூட்டங்காலைன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற தண்ணி எடுத்து தீர்த்த மாட்டம் தெளிச்சு விட்டுருங்க. அதுல ஒருத்தன் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரும் அவன் சாதா தண்ணி மேல தூக்கி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருவான். சரி நான் சும்மா வச்சேன்னு பார்த்தா கீழே குழா தண்ணி வரது எல்லாத்தையும் தண்ணியா தெளிச்சுன்னு போறாங்க. பின்ன என்ன பண்றது தீர்த்தம் தான் கிடைக்கலையே. சரி தண்ட மாப்பிள்ள சான்ஸ் கூட்டம் கலையுது ஓட்டிடலான்னு சொல்லிட்டு நான் மண்ணு ஓட்டங்க.